Hello students, welcome to ChemEasy. இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் ஐசோமெரிசம் இன் அல்கேன்ஸ். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ChemEasy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே டாபிக் நம்ம சேனல்ல வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் கூட அப்லோட் பண்ணிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ்ல கன்வீனியன்ட்டா இருந்தா நீங்க அந்த வீடியோ கூட பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் 3 அல்கேன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மீத்தேன், ஈத்தேன் மற்றும் ப்ரோப்பேன். அதில் எந்த விதமான ஐசோமெரிசமும் கிடையாது, அதாவது ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு மீத்தேன் தான், ஒரு ஈத்தேன் தான், அதே மாதிரி ஒரே ஒரு ப்ரோப்பேன் தான். ஆனால் 4 கார்பன் இருக்கிற பியூட்டேன்ல இருந்து ஐசோமர்ஸ் அவைலபிள். அதாவது பியூட்டேனுக்கு 2 ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இது என் பியூட்டேன், இன்னொன்று ஐசோ பியூட்டேன். அதே மாதிரி பியூட்டேனுக்கு மேலே இன்னும் ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ், அதாவது பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், அந்த மாதிரி ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸில் செயின் ஐசோமெரிசம் இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது. இங்கே பாருங்க, 4 கார்பன் இருக்கிற பியூட்டேனில் 2 ஐசோமர்ஸ் இருக்கும், 5 கார்பன் இருக்கிற பென்டேனில் 3, 6 கார்பன் ஹெக்சேனில் 5 ஐசோமர்ஸ், கார்பன் 7 இருக்கிற ஹெப்டேன்ல 9 ஐசோமர்ஸ், அதே மாதிரி கார்பன் 8 இருக்கிற ஆக்டேன்ல டோட்டல் 18 ஐசோமர்ஸ். நம்ம இங்க ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஐசோமர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஐசோமெரிசம் இன் ஹைட்ரோகார்பன், அதாவது ஹைட்ரோகார்பன்ல ஐசோமெரிசம் எதை பொறுத்ததுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த கார்பன் செயினை பொறுத்தது. நாம பாசிபிள் கார்பன் செயின் ஆஃப் த ஹைட்ரோகார்பன் எது அப்படிங்கிறத பில்டப் பண்றது மூலமா ஒரு ஹைட்ரோகார்பன்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் பாசிபிள் அப்படின்னு நாம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மீத்தேன்ல எத்தனை கார்பன் இருக்கும்? ஒரே ஒரு கார்பன் இருக்கும். அந்த ஒரு கார்பனோட இன்னும் ஒரு கார்பன் ஆட் பண்றது மூலமா நமக்கு ஈத்தேன் கிடைக்கும். இங்க பாருங்க, இது மீத்தேன், இதோட நீங்க ஒரு கார்பன் ஆட் பண்ணா நமக்கு இந்த 2 கார்பன் இருக்கிற ஈத்தேன் கிடைக்கும். அடுத்ததா ஈத்தேன்ல இன்னும் ஒரு கார்பன் ஆட் பண்ணா நமக்கு ப்ரோப்பேன் கிடைக்கும். இங்க பாருங்க, இது 2 கார்பன் இருக்கிற ஈத்தேன், இதுல இன்னொரு கார்பன் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த 3 கார்பன் இருக்கிற ப்ரோப்பேன் கிடைக்கும். இப்ப நாம இந்த மீத்தேன்லயும் ஈத்தேன்லயும் ஒரு கார்பன் ஆட் பண்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த மீத்தேன்லயும் ஈத்தேன்லயும் எத்தனை விதமான கார்பன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விதமான கார்பன் தான் இருக்கு. அதாவது இங்க பாருங்க, இந்த ஈத்தேன்ல இந்த கார்பனும் இந்த கார்பனும் ஒண்ணுதான். நீங்க புது கார்பனை வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ஆட் பண்ணாலும் சரி, ரைட் சைட்ல இருந்து ஆட் பண்ணாலும் சரி, நமக்கு இந்த ப்ரோப்பேன் மட்டும் தான் கிடைக்கும். அதாவது இந்த 2 கார்பனும் ஒரே விதமான கார்பன் ஆட்டம் தான். அதனால ஒரே ஒரு விதமாக நாம புது கார்பனை ஆட் பண்ண முடியும். இந்த காரணத்தினால மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன்ல எந்த விதமான ஐசோமெரிசமும் கிடையாது. ஆனா அடுத்ததா பியூட்டேன்ல இருந்து இன்னும் ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் வந்து பாசிபிள். அதனால அதுல வந்து செயின் ஐசோமெரிசம் இருக்கும். அடுத்ததா நம்ம ஐசோமெரிக் பியூட்டேன்ஸ் பார்க்கலாம். பியூட்டேனோட மாலிகுலர் ஃபார்முலா C4H10. இப்ப பியூட்டேனோட கார்பன் செயின் நமக்கு எப்படி கிடைக்கும்? ப்ரோப்பேன்ல இன்னும் ஒரு கார்பன் நாம ஆட் பண்றது மூலமா நமக்கு பியூட்டேன் கார்பன் செயின் கிடைக்கும். இந்த புது கார்பன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரோப்பேன்ல எத்தனை விதமான கார்பன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு தெரியணும். இங்க பாருங்க, இது ப்ரோப்பேன் கார்பன் செயின், 3 கார்பன் இருக்கு. இதுல இந்த 2 டெர்மினல் கார்பனும் ஒரே விதமான கார்பன், போத் ஆர் ஐடென்டிக்கல். இந்த மிடில் கார்பன் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது மொத்தம் 2 விதமான கார்பன் ஆட்டம் இருக்கு. மிடில் கார்பன் ஒரு விதமான கார்பன், இந்த 2 கார்பனும் இன்னொரு விதமான கார்பன். அதாவது 2 வெவ்வேறு விதமா நாம ஒரு நியூ கார்பனை இந்த ப்ரோப்பேன் கார்பன் செயின்ல ஆட் பண்ண முடியும். புது கார்பன் இந்த 2 டெர்மினல் கார்பன்ல ஆட் பண்றது மூலமா, அதாவது ஏதாவது ஒரு டெர்மினல் கார்பன்ல ஆட் பண்றது மூலமா ஒரு பியூட்டேன் கார்பன் செயினும், இந்த மிடில் கார்பனோட ஆட் பண்றது மூலமா இன்னொரு பியூட்டேன் கார்பன் செயினும் கிடைக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 டெர்மினல் கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன்ல புது கார்பன் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 4 கார்பன் இருக்கிற
n பியூட்டேன் கார்பன் செயின் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மிடில் கார்பன்ல புது கார்பன் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஐசோபியூட்டேன் கார்பன் செயின் கிடைக்கும். இந்த n பியூட்டேன் கார்பன் செயின்லயும் ஐசோபியூட்டேன் கார்பன் செயின்லயும் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது கார்பன் வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் பண்ணா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கிடைக்கும். அதாவது பியூட்டேனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இங்க கொடுத்திருக்கு, ஐசோபியூட்டேனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இங்க கொடுத்திருக்கு. அடுத்தது ஐசோமெரிக் பென்டேன்ஸ். பென்டேனோட மாலிகுலர் ஃபார்முலா C5H12. பென்டேனோட கார்பன் செயின் நமக்கு எப்படி கிடைக்கும்? பியூட்டேன்ல ஒரு புது கார்பன் ஆட் பண்ணா நமக்கு பென்டேன் கார்பன் செயின் கிடைக்கும். ஆனா ரெண்டு பியூட்டேன் இருக்கு, ஒன்னு n பியூட்டேன், இன்னொன்னு ஐசோ பியூட்டேன். ரெண்டு பியூட்டேன்லயுமே ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட் பண்றது மூலமா நமக்கு பென்டேனோட கார்பன் செயின் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் n பியூட்டேன்ல பார்க்கலாம். n பியூட்டேன்ல எத்தனை விதமான கார்பன் இருக்குன்னு பாருங்க. இது n பியூட்டேன். இதுல எத்தனை விதமான கார்பன்? இந்த ரெண்டு டெர்மினல் கார்பனும் ஒரே விதமான கார்பன், இந்த ரெண்டு மிடில் கார்பனும் ஒரே விதமான கார்பன். சோ ரெண்டு விதமான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதாவது ரெண்டு வழியில நாம புது கார்பனை இந்த n பியூட்டேன் கார்பன் செயின்ல ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க புது கார்பன் இந்த ரெண்டு டெர்மினல் கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன்ல ஆட் பண்றது மூலமா இந்த 5 கார்பன் செயின் கிடைக்கும். இது நம்பர் 1 வச்சுங்க. அடுத்ததா நியூ கார்பன் இந்த மிடில் கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன்ல ஆட் பண்ணீங்கன்னா இந்த 5 கார்பன் செயின் கிடைக்கும். இது ஸ்ட்ரக்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஐசோபியூட்டேன்ல எத்தனை விதமான கார்பன் பாருங்க. இங்க பாருங்க, இது ஐசோபியூட்டேன் ஸ்ட்ரக்சர். இதுல இந்த மிடில் கார்பன் ஒரு விதமான கார்பன், மீதி 3 கார்பனுமே ஒரே டைப் ஆஃப் கார்பன். ஸோ இங்கேயும் மொத்தம் 2 டைப் ஆஃப் கார்பன் இருக்கு. ரெண்டு விதமா நாம நியூ கார்பனை ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க நியூ கார்பன் இந்த 3 கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன்ல ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் 3 நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த மிடில் கார்பனோட நியூ கார்பன் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் 4 கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட டோட்டல் 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது n பியூட்டேன்ல இருந்து 2 ஸ்ட்ரக்சரும் ஐசோபியூட்டேன்ல இருந்து 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த 4 ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர் 2 and 3 வந்து ஐடென்டிக்கல். அந்த ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அப்ப மொத்தம் 4 கிடையாது, 3 ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பென்டேனுக்கு டோட்டல் 3 ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள். இங்க பாருங்க, ஒன்னு n பென்டேன், இன்னொன்னு ஐசோபென்டேன் அல்லது 2-methyl butane சொல்லலாம், இன்னொன்னு நியோ பென்டேன் ஆர் 2,2 dimethyl propane. இந்த n பியூட்டேன் ஐசோபியூட்டேன் இது ரெண்டுக்குமே ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான். அதாவது ரெண்டுமே C4H10. ஆனா அதோட பாய்லிங் பாயிண்ட் இன்னும் வேற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டி கிடையாது, வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால இந்த n பியூட்டேனும் ஐசோபியூட்டேனும் பியூட்டேனோட ஐசோமர்ஸ். ரெண்டோட ஸ்ட்ரக்சரும் இங்க கொடுத்திருக்கு, n பியூட்டேன் ஐசோபியூட்டேன். அதே மாதிரி n பென்டேன் ஐசோபென்டேன் நியோபென்டேன் இந்த 3 ஸ்ட்ரக்சரோட மாலிகுலர் ஃபார்முலாவுமே C5H12 தான். ஆனா இந்த 3ஓட ப்ராப்பர்ட்டியும் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ். அதனால n பென்டேன் ஐசோபென்டேன் நியோபென்டேன் இந்த மூணுமே பென்டேனோட ஐசோமர்ஸ். இங்க ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்கு, இது n பென்டேன், இது ஐசோபென்டேன், இது நியோபென்டேன். இந்த ஸ்ட்ரக்சர் மாறதுனால ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது இல்லையா? அதனால இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். இந்த n பியூட்டேனும் n பென்டேனும் கண்டினியூஸ் செயின் ஸ்ட்ரக்சர், அதாவது அதுல எந்த பிரான்ச்சஸும் கிடையாது. அதே மாதிரி ஐசோபியூட்டேன் ஐசோபென்டேன் நியோபென்டேன் ஸ்ட்ரக்சர்ல பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா செயின்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பிரான்ச்டு செயின் அண்ட் கண்டினியூஸ் செயின் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து நாம செயின் ஐசோமர்ஸ்னு சொல்லலாம். செயின் ஐசோமர்ஸ்னா என்னன்னா மாலிகுல்ஸ் வித் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது ஒரே மாதிரியான மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். ஆனா அந்த கார்பன் ஸ்கெலிட்டனோட அரேஞ்ச்மெண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஐசோமர்ஸ் வந்து
செயின் ஐசோமர்ஸ்னு சொல்லலாம். அடுத்ததா ஐசோமெரிக் ஹெக்சேன்ஸ் பார்க்கலாம். ஹெக்சேனோட மாலிகுலர் ஃபார்முலா C6H14. ஹெக்சேனோட கார்பன் செயின் நமக்கு எப்படி கிடைக்கும்? பென்டேன்ல ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது மூலமா நமக்கு ஹெக்சேன் கார்பன் செயின் கிடைக்கும். ஆனா எத்தனை பென்டேன் இருக்கு? 3 பென்டேன் இருக்கு. N பென்டேன், ஐசோபென்டேன், நியோபென்டேன். இந்த ஒரு பென்டேன்லயும் எக்ஸ்ட்ராவா ஒரு கார்பன் ஆட்டம் ஆட் பண்றது மூலமா நமக்கு ஹெக்சேன் கார்பன் செயின் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் N பென்டேன் பார்க்கலாம். இந்த N பென்டேன்ல எத்தனை டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்துங்க. டோட்டல் 3 டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம். அதாவது இந்த மிடில் கார்பன் ஒரு டைப், இந்த கார்பன் 2 and 4 இன்னொரு டைப், இந்த ரெண்டு டெர்மினல் கார்பன் அதாவது 1 and 5 கொடுத்திருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் இன்னொரு விதமான கார்பன் ஆட்டம். டோட்டல் 3 விதமான கார்பன் ஆட்டம். அதனால நாம 3 வெவ்வேறு விதமா நாம நியூ கார்பன் ஆட்டம் வந்து இந்த N பென்டேன்ல ஆட் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு டெர்மினல் கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன்ல ஒரு நியூ கார்பன் ஆட் பண்ணா, அதாவது கார்பன் 1 அல்லது 5ல ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் 1 கிடைக்கும். 6 கார்பன் இருக்கிற ஸ்ட்ரக்சர் 1 கிடைக்கும். இதுவே வந்து இந்த செகண்ட் ஆர் ஃபோர்த் கார்பன்ல நியூ கார்பன் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் 2வும், இந்த மிடில் கார்பன்ல ஆட் பண்ணா இந்த ஸ்ட்ரக்சர் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐசோபென்டேன்ல எத்தனை விதமான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது ஐசோபென்டேன் ஸ்ட்ரக்சர். இதுல இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன் மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கார்பனுமே ஒரே விதமான கார்பன். மீதி இந்த 3 கார்பன், அதாவது 2, 3, 4 கொடுத்திருக்கு இல்லையா, இந்த 3 கார்பனும் வெவ்வேறு விதமான கார்பன்ஸ். அதாவது மொத்தம் 4 விதமான கார்பன் இருக்கு இந்த ஐசோபென்டேன்ல. நம்ம 4 விதமா நியூ கார்பன் ஆட்டம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூ கார்பன், இந்த கார்பன் 1 இல்ல 5 இதுல ஏதாவது ஒண்ணுல ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் 4 கிடைக்கும். அடுத்ததா இந்த செகண்ட் கார்பன்ல ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் 5வும், தேர்ட் கார்பன்ல நியூ கார்பன் ஆட் பண்ணா ஸ்ட்ரக்சர் 6. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஃபோர்த் கார்பன்ல புது கார்பன் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் 7 கிடைக்கும். அடுத்ததா நியோபென்டேன் பாருங்க, இது நியோபென்டேன் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த மிடில் கார்பன்ல இந்த 4 கார்பனும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒரே மாதிரியா 4 கார்பனும் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இந்த 4 கார்பனுமே ஈக்குவல் தான். ஸோ நம்ம ஒரே ஒரு வகையில மட்டும்தான் புது கார்பனை ஆட் பண்ண முடியும். இந்த 4 கார்பன்ல எதில் நீங்க ஆட் பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஒரு கார்பன் ஆட் பண்றது மூலமா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் 8 கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட டோட்டல் 8 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதாவது N பென்டேன்ல இருந்து 3 ஸ்ட்ரக்சரும், ஐசோபென்டேன்ல இருந்து 4 ஸ்ட்ரக்சரும், நியோபென்டேன்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர், 8 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த 8 ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் 2 and 7 அந்த ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர்ஸ் தான். 3 and 4 அதுவும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் 5 and 8 இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டோட்டல் 3 ஸ்ட்ரக்சரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ எத்தனை இருக்கும்? 5 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஹெக்சேனுக்கு மொத்தம் 5 ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ் பாசிபிள். அந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இது N ஹெக்சேன், இது 2 மீத்தைல் பென்டேன், அடுத்தது 3 மீத்தைல் பென்டேன், இது 2,2 டைமீத்தைல் பியூட்டேன், அடுத்ததா 2,3 டைமீத்தைல் பியூட்டேன். ஸோ இதே மாதிரியா ஹெக்சேன் வரைக்கும் கிடையாது. இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா ஹைட்ரோ கார்பன்ஸ், அதாவது ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கும் நீங்க ஒரு நியூ ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போறது மூலமா தியரிட்டிக்கலா எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்படியே கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.